சிருஷ்டிகர் தாம் சிருஷ்டித்த பொருளுக்கு தாம் உண்டாக்கின சிருஷ்டிக்கு வெளிப்படுத்துற காரியம் தான் தெய்வீக காரியம். தெய்வீக காரியம் என்ன அர்த்தம்? சிருஷ்டிகர் தான் உண்டாக்கின சிருஷ்டிக்கு அந்த நற்பொருள்களை அந்த ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துற காரியம் தான் இது தெய்வீக அனுபவம். அதாவது சிருஷ்டிக்கு எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. சிருஷ்டிகர் சிருஷ்டிக்கு இப்படி செய்வேன்னு சொல்லி வெளிப்படுத்துறார். இந்த சிருஷ்டி என்ன பண்ணுது? அதை நம்புது, அதை ஏற்றுக்கொள்ளுது, அந்த நிச்சயத்தில் இருக்குது. அப்ப இந்த சிருஷ்டிகர் என்ன பண்ணுவா, என்ன தரப்போகிறா, என்ன தந்துருவா அப்படின்றத வெளிப்படுத்துற ஒரு காரியம் தான் தெய்வீக அனுபவம். இந்த தெய்வீக அனுபவம் எப்படி உண்டாகுதுன்னா விசுவாசத்தினால உண்டாகுது. ஹalleluya. புரியுதா? அப்ப ஒரு சிருஷ்டிகர் நம்ம படைத்தவர் நமக்கு என்ன தரப்போகிறார், நமக்கு என்ன வைத்திருக்கிறார், நம்ம சீக்கிரமா பெற்றுக்கொள்வோம், அந்த நிச்சயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தேவன் வெளிப்படுத்துறார். நம்ம என்ன பெற்றுக்கொள்வோம், நமக்கு என்ன வரப்போகுது, என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்றது சிருஷ்டிகர் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துற அனுபவம் என்னது? தெய்வீக அனுபவம். இந்த தெய்வம் எப்படி உண்டாகுது? அவர் நமக்கு தருவாருங்கிற நம்பிக்கையும் அவர் நமக்கு தருவாருங்கிற நிச்சயமும் விசுவாசம் கொண்டு வரும் விதமாய் இந்த தெய்வம் நமக்கு உண்டாகுது. ஹalleluya. ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விசுவாசம் நமக்கு உண்டாகுது. சிருஷ்டிக்கு தன்னுடைய காரியத்தை